நம்ம ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்குறோம். நான் வந்து அந்த எக்ஸாமினர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கொஞ்சம் யோசிப்பேன். இந்த பேப்பர் எங்கிட்ட கரெக்ஷன் வருதுன்னா இதுக்கு என்ன நான் பதில் எதிர்பார்ப்பேன். நான் நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது 5.5 hours எடுக்கும் ஒரு பேப்பரை டாப் டு பாட்டம் முடிக்கிறதுக்கு. டாப்பர்ஸ் பேப்பர்லாம் இப்போ சோஷியல் மீடியா எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டனால டாப்பர்ஸோட ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ்லாம் போடுறாங்க. ஆர்டிக்கல்லே எழுதுவாங்க உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் வரும்போது சவுத் ஆஃப்ரிக்காவில் எப்படி இருக்குது, அமெரிக்காவில் எப்படி இருக்குன்னு. அதை எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் ஆன்சர் அது ஆட் பண்ணும்பொழுது கொஞ்சம் அந்த ஆன்சரோட குவாலிட்டி தரம் ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரே இஷ்யூவில் எவ்வளோ ஆங்கிள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தயவு செஞ்சு நோட்ஸ் எடுங்க. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஷேக் அப்துல் ரஹமான். நான் 2017 பேட்ச் IAS குளித்தலை சப் கலெக்டராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரைட்டிங் ஸ்கில் வந்து 2. ஒன்று வந்து என்ன எழுதணும், மீன்ஸ் எப்படி அதை எழுதணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும். செகண்ட் வந்து ஸ்பீடு எப்படி எழுதணும்னு. ஸோ மோராலஸ் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து எக்ஸாமே புதுசு 4 ஆப்ஷனல் வந்தனால கோச்சிங் அகாடமிஸ்லேயும் அவ்வளோ ஐடியா இல்லை எதுக்கு வரும் எதுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓரளவுக்கு நம்ம ஜென்ரலிஸ்டிக்காக தான் ப்ரிப்பேர் பண்ண வச்சோம். நம்ம பார்வை எனக்கு எப்போவுமே ஒன்று என்னென்னா, நம்ம ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்குறோம். நான் வந்து அந்த எக்ஸாமினர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கொஞ்சம் யோசிப்பேன். இந்த பேப்பர் எங்கிட்ட கரெக்ஷன் வருதுன்னா இதுக்கு என்ன நான் பதில் எதிர்பார்ப்பேன். எது இல்லைன்னா இது வந்து ஒன்றும் தெரியலன்னு எப்போ நினைப்பேன், இல்லை ஓரளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கான்னு எப்போ நினைப்பேன், இல்லை பக்காவாக எழுதியிருக்காங்கன்னு எப்போ நினைப்பேன். ஸோ அதை வந்து நான் ரிவர்ஸ் யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ என்னோடய புரிதலை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஃபஸ்ட் இயர் நான் அப்படி பண்ணும் பொழுது சரி இப்படிலாம் எழுதுனா நல்லாயிருக்குன்ற என் பார்வையில் எழுத ஆரம்பிச்சேன். ஓரளவுக்கு டீசெண்டான மார்க்ஸ் வந்தது. பட் சில பேருக்கு எக்ஸப்ஷனலாக மார்க்ஸ் வந்தது. ஸோ அவங்கள்ட்ட வந்து நம்ம டாப்பர்ஸ் பேப்பர்லாம் இப்போ சோஷியல் மீடியா எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டனால டாப்பர்ஸோட ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ்லாம் போடுறாங்க. அதில் பார்க்கும்போது எல்லாத்தையும் பாயிண்ட் வைஸ் எழுதுகிறாங்க. ப்ளஸ் வந்து ரெஃபரன்சஸ் நிறையா கொடுக்குறாங்க. இந்த கருத்து நான் சொல்கிறேன், இந்த கருத்துக்கான சப்போர்ட்டிவ் பாயிண்ட்டு இந்த கவர்மெண்ட் டாக்குமெண்ட் சொல்லியிருக்கு, இந்த ஒரு என்ஜிஓட ரிப்போர்ட் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஓகே நான் அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். சரி அப்போவுமே நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிறோம். ஸோ அந்த டாப்பரோட ஆன்சர் பார்த்துட்டு இவங்க டாப்பர் ஆனதுக்கு இது ஒரு காரணம் இருக்குது, நம்மளுக்கே அது நல்லா தெரியுது அப்படின்ற பொழுது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடுது. சரி இப்படி பண்ணலான்னு. அதுக்கு மறுபடியும் எஃபர்ட்ஸ் போடணும். ஓரளவுக்கு சிலபஸ் டாபிக் கொடுக்கும்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு டேட்டா எடுத்து வச்சுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸில் நல்லா தெரியுது, கண்டிப்பாக வந்து ஜுடிஷியல் கமிஷன் வருதா, கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுமான்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்படி சொல்லும் பொழுது இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் 2 ஆர்டிக்கல்லே எழுதுவாங்க உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் வரும்போது சவுத் ஆஃப்ரிக்காவில் எப்படி இருக்குது, அமெரிக்காவில் எப்படி இருக்குன்னு. அதை எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் ஆன்சர் அது ஆட் பண்ணும்பொழுது கொஞ்சம் அந்த ஆன்சரோட குவாலிட்டி தரம் ஏற ஆரம்பிச்சிடும். சரி ஆர்கியூமெண்ட் அதே தான், பிரச்சனை அதான், இந்த பதில் தான் கொடுக்க போகிறோன்னு இந்த மெயின்ஸ் எழுதுகிற எல்லாருக்குமே தெரியும். எல்லா பேப்பரும் அப்படியே தான் இருக்க போகுது. எந்த ஒரு ஆஸ்பெக்டால் உங்களோட ஒரு பதில் ஒரு ஆங்கிள் நீங்கள் கூட்ட போகிறீங்க அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா எக்ஸாமினராக நீங்கள் பார்க்கும்போது யாருமே தெரியாமல் ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு வராங்க. ஸோ மெயின்ஸ் வரவங்க யாருமே தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அட்லீஸ்ட் 80% 90% வந்து ஒரு ஆன்சருக்கான 10 பாயிண்டில் 5 பாயிண்ட் கண்டிப்பாக காமனாக வச்சுருப்பாங்க. அதில் ஒன்றும் நம்மளுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வர போகிறதில்ல. இந்த ரேஸ்ன்னு சொன்னதோட அர்த்தம் அதுதான். எல்லாருமே மார்க் சேமாக வாங்கினோம், நம்ம கொஞ்சம் கூடுதலாக வாங்கினா தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதை வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸு. சரி இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ப்ரீவியஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தவர் இந்த கருத்தை தெரிவிக்கிறாரு, கவர்மெண்ட்டோட லா கமிஷன் ரிப்போர்ட் வந்து இந்த கருத்தை தெரிவிக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் வந்து காம்ப்ரிஹென்சிவ்னு சொல்லுவோம். அதை வந்து டோட்டலாக எல்லா ஆங்கிள்லேருந்து அனலைஸ் பண்ணி அதை சொல்கிறோன்ற ஒரு பிலீஃப் வரும். ஸோ அந்த வேல்யூ பாயிண்ட் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன். அவர் ஆன்சர் பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்பவே அது ஒரு ஆச்சரியமாகவே இருக்கும். எப்படி அவ்வளோ யோசிக்கிறாரு, அவ்வளோ அழகாக எழுதுறாருன்னு. அந்த மாதிரி பியர்ஸ் கிட்டேருந்து எப்போவுமே கற்றுக்கணும். பொறாமைன்னு சொல்கிற மாதிரி யார்கிட்டையும் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் கிளியர் ஆகிட்டார், ஓகே அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார், பண்ணிட்டாரு, முடிஞ்சிருச்சு. நம்ம எப்போ கிளியர் ஆகணும்னு நம்ம அடுத்த எஃபர்ட் யோசிக்கணுமே தவிர பொதுவாக அந்த கருத்து எப்போ வரும், இவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது, இவர் தான் கிளியர் ஆகிட்டார், இப்படி ஒரு மனப்பான்மை நேச்சுரல். அதை நான் சொல்கிறது அதுதான், எல்லாமே ஹியூமன் எமோஷன் தான், எல்லாம் வரதான் செய்யும். அதை ஃபேஸ் பண்ணுறதும் இது நேச்சுரல்னு சொல்லிட்டு ஓரம் கட்டுறதும் நம்ம கையில் இருக்குது. ஸோ அதை பற்றியே பேசிகிட்டு இருப்போம். ரிசல்ட் வந்துட்டு ஒரு மாதம் 2 மாதம் சுற்றி பார்க்குற இடத்துல அதே தான் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க எப்படி வாங்கினாங்க, இவங்க வந்தாங்கன்னு கேளுங்க, எதாவது உருப்படியாக இருக்கான்னு பாருங்கள். இல்லாட்டி அடுத்துட்டு நம்ம எப்படி பெட்டர் ஆகணும்னு பார்த்துக்கிறது தான். அந்த ப்ளஸ் மைனஸ் இங்கே சரி இவங்க இது பண்ணனால தான் நம்ம இது தெரியவே இல்லை, இவங்கள்ட்ட எதுவுமே இல்லைன்னு நினச்சுமே அவங்க இந்த ஆங்கிள் யூஸ் பண்ணனால இவ்வளோ பாசிட்டிவ் வந்திருக்குன்னு தெரியும்போது அது கண்டிப்பாக செயல்முறையில் கொண்டு வர நான் ட்ரை பண்ணுவேன். அந்த வாசிப்பு முக்கியம் சொல்லுவாங்க சார், படிக்கிற பழக்கம் முக்கியம் சொல்லுவாங்க சார்.
ஜஸ்ட் உங்களுக்கு படிக்கும்போது அது இருந்தது சார், நீங்கள் இருந்தது சார் காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது இருந்தால் அதை நீங்கள் எப்படி சார் டெவலப் பண்ணிட்டீங்க? இல்லை பை அண்ட் லார்ஜ் இல்லை, அது புதுசு தான். அது காலேஜை பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தியாக ஒன்றும் படிக்கலை. ஸோ லார்ஜ்லி ரீடிங் ஹேபிட்ஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு. யூபிஎஸ்சிக்காக அது ஸ்டார்ட் பண்ணதான். ஸோ நியூஸ் பேப்பரு மற்ற விஷயம்லாம் நியூஸ் பேப்பர்லாம் ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது 5.5 hours எடுக்கும் ஒரு பேப்பரை டாப் டு பாட்டம் முடிக்கிறதுக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிலே பாதி பேர் தொய்வு அடைஞ்சிருவாங்க. 5.5 மணி நேரம் அது எங்கே முடிக்கிறது அப்படின்னுன்ற மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். பட் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் கொடுக்க இந்த விஷயத்துலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன், அது அந்த ஒரு இதை மறுபடியும் சொல்கிற மாதிரி கான்ஃபிடென்ஸுன்ற மாதிரி சொல்லலாம். இப்போது வீட்டில் டிவி நியூஸ் சேனலில் டிபேட் பார்ப்பாங்க. நியூஸ் சேனலில் டிபேட் நடக்கும், வேறு கருத்துக்கள் சொல்லுவாங்க. இப்போ அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்க ஒரு கருத்து எடுத்துகிட்டு இது இப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த விஷயத்தை பற்றி கூடுதலாக தெரிஞ்சனால அவங்களோட சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லை இந்த ஆங்கிளில் நம்ம இது மட்டும் பார்க்கக்கூடாது, இந்த இஷ்யூவை இதுக்கு ஒரு காரணம் இருக்குது, இதில் நம்மளுக்கு இந்த பலன் வருது, இதுக்கு நெகட்டிவ் வருது, அதனால தான் இந்த ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளனேஷன் வீட்டில் கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சது. ஸோ நிர்வாக ரீதியாகவும் சரி, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆங்கிளில் ஒவ்வொரு இஷ்யூ நம்ம எடுக்கும்போது கூடுதலான சில தகவல்கள் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஆங்கிள் நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்க கரெக்டான இன்ஃபர்மேஷன் நம்மளே செலக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடும். பல பேர் இப்போது நியூஸ் பேப்பரையே நோட்ஸ் எடுத்து ஃபார்வர்ட் பண்ணுறதுலாம் இருக்குது. அதை நான் ஜென்ரலாக என்கரேஜ் பண்ண மாட்டேன். இன்றைக்கி நியூஸ் பேப்பர் நீங்கள் இன்டர்வியூ போர்டு போகிற இவ்வளோ சர்வீஸ் முடிச்சிருக்கிற யூபிஎஸ்சி மெம்பர் கூட அன்றைக்கி நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு தான் அவர் வருவார். ஸோ அந்த ஒரு நியூஸ் பேப்பருன்ற அந்த ஒரு 20 காகிதம் இருக்கிற ஒரு விஷயத்தை அவ்வளோ சீனியர் ஆஃபீஸர் அவருக்கு தெரியாததுன்னு சொல்ல முடியாது. சர்வீஸ் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா யூபிஎஸ்சி மெம்பருக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும். அவங்க அதை படிச்சுட்டு வரும்போது அப்போ அதில் ஏதோ சமாச்சாரம் இருக்குது. ஸோ நம்ம அதை எந்த அளவுக்கு எக்யூப்டாக இருக்கோமோ நம்மளை அப்படி தான் அவங்க வியூ பண்ணுவாங்க. ஸோ அந்த கண்டென்ட்டை நம்ம பார்க்கும் பொழுது 5.5 மணி நேரம் எடுக்கும். ஆனால் அதை விடவே கூடாது. நம்ம அதை அதில் ஷார்ட்கட்டே இல்லை. ஒரு புக்கு படித்து இந்த டைமை குறைச்சிக்கலாம், தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஸோ அதை படிக்க நேச்சுரலாக 2-3 monthஸில் உங்களுக்கே அந்த 5.5 மணி நேரத்துலேருந்து 1.5 hours கொண்டு வந்துடுவீங்க ஈஸியாக. சில பேர் அந்த 1.5 hours அலாட் பண்ணி 2 பேப்பர் படிக்கிற அளவுக்குலாம் கெப்பாசிட்டி வாங்கிப்பாங்க. ஸோ ஒரே இஷ்யூவில் எவ்வளோ ஆங்கிள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தயவு செஞ்சு நோட்ஸ் எடுங்க. நியூஸ் பேப்பரை பொறுத்த மட்டும் மற்ற ஸ்ட்ராட்டஜி நான் உங்கள்கிட்டயே விட்டுட்டேன், வியூவர்ஸ்கிட்டே. நியூஸ் பேப்பரில் என்ன பிரச்சனைனா டெய்லி வருது, அதே ஒரு பிரச்சனை. ஸோ டெய்லி வருது ஞாபகம் வச்சுப்பீங்க. அடுத்த எக்ஸாம் எழுதுறதுக்குள்ள 1 வருஷம் ஆகிடும். 365 நாளுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றது எக்ஸாக்ட் பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நீங்கள் எஃபர்ட்ஸ் போடுறீங்க, இந்த எஃபர்ட்ஸ் மேக்ஸிமம் எடுத்துக்கணும், அவ்வளோதான். 5.5 மணி நேரம் படிச்சிட்டிங்க, கூடுதலாக கஷ்டப்படாமல் ஒரு 1/2 மணி நேரம் 45 நிமிஷத்தில் என்ன படிச்சிங்கன்னு ஒரு வாரத்தில் எழுதி வச்சுக்கிட்டா கூட எக்ஸாம் அன்றைக்கி நீங்கள் படிக்கும்போது சரி அந்த ஒரு வார்த்தை இந்த பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்காங்க, இந்த நபர் சொல்லியிருக்காரு, ஏதாச்சும் பெரிய நபராக இருக்காங்கன்னா அதை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படித்து அதை அப்படியே ஓரந்து கட்டி வச்சுட்டா நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் தான். மெமரி தான் நம்மளோட பவர். ஸோ சில விஷயம் ஞாபகத்தில் இருக்கும், சில விஷயம் ஞாபகம் இருக்காது. ஒரு எஃபர்ட் போட்டோன்னா அதில் மேக்ஸிமம் பயன்படக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துடுங்க, அவ்வளோதான்.